ஜெயிலர் 2ல நீங்க இருக்கீங்களா? இளைய நிலா பொழிகிறது, விடியும் வரை நினைகிறது, உலா போகும் மேகம் கலா காணுமே, நிலா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறது, விடையும் வரை நினைகிறது. தேங்க்யூ. என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, நான் ஒரு லிரிக் ரைட்டராக, டைலாக் ரைட்டராக, ஸ்டோரி ரைட்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணேன் கெரியரு. அதுக்கப்புறமா ஒரு 2 படம் பண்ணேன், உஷ் அண்ட் தரலே நன்மகான்ட்டு. அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பெரிய ஹிட்டுன்னா சிவண்ணா சாரோட ஓம். ஒரு 2 டேஸ்லேயே அவர் என்னை பற்றி ஷூட்டிங் பார்த்து எல்லா ப்ரெஸ்ஸோட சொல்லிட்டார், இவர் பெரிய டைரக்டர் ஆகுறாங்கன்னுட்டு. எனக்கு பயமாச்சு, என்ன சார் இன்னும் 2 டேஸே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போவே சொல்லிட்டீங்க நீங்கள். பாருமா நீ படம் ரிலீஸ் ஆன அப்புறமா அப்போவே பவிஷ்யம் சொன்னார் அவர். என்னை மாதிரி பெரிய ரொம்ப டைரக்டர்ஸுக்கு அவர் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவோ டைரக்டர்ஸ், ஒரு 130 ஃபிலிம்ஸில் ஒரு 50 டைரக்டர்ஸுக்கு பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு 130 ஃபிலிம்ஸ் 150 ஃபிலிம் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் இன்பிட்வீன் பிரேக் எடுத்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து அப்புறமா சிவண்ணாவுக்கு அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர், நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணணும், என்ன பிகாஸ் இட் இஸ் மை டியூட்டின்னு சொன்னேன். அதுவும் சிவண்ணாவோட பண்ணுறதே ஒரு லக்கு. இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பாருங்கள். ராஜ்பி ஷெட்டி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா கிரெடிட் ஷூட் கோ டு ஹிம் ஆல்சோ. ஆக்சுவலி இஸ் எ கிரேட் ப்ரொடியூசர். ஃபுல் சிஜி ஒர்க் எல்லாம் கனடாவில் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், ப்ளீஸ் பிளெஸ் அஸ். தேங்க்யூ, சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் போயிடாதீங்க சார், உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் இல்லை சார், எல்லாருக்குமே எனக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சார், வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் வித் ஓம். இட் வாஸ் சச் அ ஐகானிக் ஃபிலிம். இட் இஸ் சச் அன் ஐகானிக் ஃபிலிம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கும் அவரோட நடிக்கிறதுக்கும் விச் ஒன் டு யூ ப்ரிஃபர்? இது 2ல். ஆக்டிங் ஓகே, ஐ லவ் டு டைரக்ட் ஹிம் ஆக்சுவலி, பிகாஸ் அவர் என்னன்னா டைரக்டர்ஸ் டார்லிங்கு. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, பெரிய ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போது நான் இன்னும் புது டைரக்டரு. ஒரு சீனு ஒரு ஜெயிலில் ஒரு செல்லை ஒரு ஷாட் எடுக்கணும். எப்படி சொல்கிறதுன்னுட்டு அங்கே, சார் இந்த செல்லை இங்கே இவனெல்லாம் கொண்டு போய் உக்காந்தா எல்லாம் எடுத்துடுறாங்க சார், ஒன்லி செட்டியில் உட்கார வைக்கிறாங்க. எப்படி டப்பா பண்ணப்பான்ட்டு அப்படி பட்டன் எல்லாமே பண்ணிட்டேன். கேட்குறதுக்கு முன்னாடி பண்ணுறாங்க அவர். அவ்வளோ ஒரு டார்லிங் அவர், அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட்டு. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய எல்லா பொது டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. எஸ், கிரெடிட் ஷுட் கோ டு சிவண்ணா. லவ்லி சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, டீசரில் லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் சார், ஒரு டாகோட இருக்கீங்க அண்ட் நீங்களும் அதே பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்கள். இது மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னு சொன்னப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? டக்குன்னு ஸ்போர்ட்டிவாக பண்ணிட்டீங்களே. ஐயோ, அதெல்லாம் டைரக்டர்ஸ் விஷன். அது நான் என்ன சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் இல்லை. என்னென்னா அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார், இப்படி இருக்கணும்னு. கேரக்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த லாங் டியூரேஷன் ஷூட்டிங் பீரியடில் ஒன் மெமரி உங்களுக்கு இந்த செட்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, செம்ம ஜாலியான ஒரு நாள்னா எது சொல்லுவீங்க? இல்லை, அது என்னவோ தெரியாது, இவரோட பண்ண ஒரு டேரும் மெமரியே. ஓம் இந்த வச்சு ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கிறேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இந்த படம் எவ்ரி டே இஸ் எ மெமரபிள் டே. அந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ஜாலியாக இப்போ பேசினார் இல்லையா, இது எதுவுமே இல்லை. ஷூட்டிங்கில் பார்க்கணும், ஃபுல் அட்மாஸ்பியரே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட். ஓ, எவ்ரி டே இஸ் எ பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் மீ. ஓகே சார், வெரி லவ்லி. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கும் நீங்கள் பேசுகிற தமிழ்லேயே எங்களுக்கு எல்லாம் தெரியுது, இந்த டீமே சென்னைக்கு ஒரு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கிற டீம். உங்களுக்கு சென்னையில் மோஸ்ட் ஃபேவரட் திங் டு டூனா என்ன சொல்வீங்க? சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இட்லி சாம்பார் 3 கலர் சட்னி இருக்கு இல்லையா, ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட்டு. அப்புறமா அந்த சாம்பார். நான் எப்போ ஃபஸ்ட்டு ஹாண்ட் ஆகுறது இங்கே சாப்பாட்டு. என்னென்ன பக்கா சவுத் இண்டியன் அந்த மாதிரி டேஸ்ட் இங்கேயே வேறு எங்கேயும் கிடைக்காது. லவ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் லக் அண்ட் லவ். இது எல்லாரும் சொல்கிறாங்க பேன் இண்டியா. இது கண்டிப்பாக பேன் இண்டியா இல்லை, இது இந்தியன் ஃபிலிம் யூனிட்டி. இது ஒரு சனாதன தர்மக்கு
ரொம்ப ரொம்ப கிட்டாக இருக்கிற படம் இது. நாங்கள் பேன் இண்டியான்னுட்டு நாங்கள் டூர் வரல. இது பேன் இண்டியான்னுட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, நான் ஒரு கன்னடா படம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பேன் இண்டியான்னுட்டு வாய்ஸ் டப்பு பண்ணிவிட்டு வராங்கன்னுட்டு. கண்டிப்பாக இது இல்லை. இது இந்தியன் ஃபிலம். இது எல்லாரும் பார்க்கணும் ஃபிலம். அது எப்படி சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரில. அதென்னா இது எல்லா ஊரில் கனெக்ட் ஆகுது. இந்த சப்ஜெக்ட் என்னன்னா இது இந்த யூனிவர்சல் த்ரோட் இந்தியா யூனிவர்சல்ன்னுட்டு. இது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ஹை பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறோம். அந்த சிஜி வந்து நாங்கள் கனடாவில் ஃபஸ்ட்டு டைம், இந்தியாவில் ஃபஸ்ட்டு கனடா டைமில் சிஜி பண்ணியிருக்கிறது. இங்கே அந்த கிளைமேக்ஸ்க்கு சிஜி இங்கே எப்படி பண்ணுறாங்களோ என்னமோன்னு பயத்துக்கு போயிட்டு அப்புறமா நாங்கள் டைரக்டர் எல்லாம் பேசிட்டு நாங்கள் கனடாவில் ஒரு டீமை வர வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷூட்டிங்கில் சுமார் ஒரு மாதம் இந்த இல்லை சார் 1.5 மாதம் அவங்க நம்ம ஜொத்தில் இருந்துட்டு எப்படி பண்ணோம், எப்படி இது பண்ணோம், இப்படி பண்ணால் எப்படி இருக்கோ, இது பண்ணியிருக்கணுன்ட்டு டைரெக்ட் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணி இது எப்படி என்ன இது ஒரு அது பார்த்தா தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, நான் பேசுகிறதுக்கு ஆகல. நெக்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இது ஒரு தரம் இந்தியன் ஃபிலம். இது என்னதான் ஏன்னா இப்போ நம்ம கன்னடா படம் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அதனா தமிழ் டப் பண்ணிவிட்டு தெலுங்கு டப்பு பண்ணிட்டு ஹிந்தி டப்பு பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லையே இல்லை. ஃபஸ்ட்டு டைமு ஒரு டைரக்டரு ஒரு இந்தியன் ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு இந்தியன் ஸ்டார் நம்ம சிவண்ணா, நம்ம உபேந்திர சார், ராஜ்பி செட்டிவார் போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த நீங்கள் அது கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ கர்ச்சு பண்ணியிருக்கோம்னா நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா நம்ம இப்போ சொல்லக்கூடாது, படம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் வீடு எல்லாம் ஃபேமிலி இருந்தால் 8 வருஷம் இருந்தால் 80 வருஷம் இருக்கும் ஆறாமல் உக்காந்து பார்க்கலாம் படம். ஆறாமல் பார்க்கலாம் படம். ரொம்ப நீட்டாக வந்திருக்குது. இது நான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறது கூட நாம தான் ஃபஸ்ட்டு அது எடுத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்குறேன். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கும் கேள்வி இருக்குது சார், நீங்களும் போக முடியாது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசர் செலிப்ரேஷனுக்காக வந்து உங்கள் டீம் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் 2 டேஸில் பாம்பே, ஹைதராபாத், இப்போ இன்றைக்கி சென்னை அண்ட் இன்றைக்கி நைட் திருப்பி வந்து கொச்சி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வாட் வாஸ் தாட் ப்ராசஸ்? ஏன்னா இட் டஸ் நாட் ஹேப்பன் வெரி ஆஃபன் இல்லை சார். இல்லை எனக்கு சரி இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் சொல்லுங்க. ஏன்னா இல்லை எனக்கு தெரியாது. இது டீசர் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்காக வந்து நீங்கள் 4 இடத்துல வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. தூக்கமே இல்லாமல் அதுவும் 2 நாளில் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் சொல்லல மேடம், இது இந்தியன் ஸ்டோரி. இது எல்லாம் பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன பார்க்கணுன்னா எந்த விடுங்க. எனக்கு வயசு இருக்குது. இப்போ சிவண்ணா 2 நாள் தூக்கம் இல்லாத இருந்தால் எவ்வளோ லவ்லலிக்காக இருக்கிறாங்கன்னுட்டு இப்போ நம்ம இது பார்த்தாவே தெரிஞ்சு போகுது. இது ஒருத்தர் நம்ம ராஜ்பி செட்டி வரல, அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னுட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் வராரு. இது நான் எதை சொல்லலை. இது கன்னடா படம் இல்லவே இல்லை, நான் டப்பிங் பண்ணிட்டேன். இது இந்தியன் படம் பண்ணிட்டு நான் பண்ணின்னு இருக்கிறோம். நீங்கள் பாருங்க. ஏன்னா நான் பேசுகிறது தானே, நான் ட்ரெய்லருக்கு வர்றேன். அப்போ நீங்கள் கேளுங்க கொஸ்டினை, நான் கேட்குறேன். அது என்னன்னுட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் மீட்டுக்கும் வரும், அப்போ கேளுங்க. இது ஒரு இந்தியன் படம், ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சிவண்ணா சொன்ன மாதிரி இந்த படம் 150 படத்துக்கு பேசுனாங்க. எப்படி இந்த ஷூட்டிங்கில் சிவண்ணா பற்றி சொல்லணுமானா இது கிளைமேக்ஸ் இது பேசணுமா? சிவண்ணா ಹೇಳ್ಬೋದಲ್ಲ இந்த கிளைமேக்ஸில் அவங்களுக்கு உடம்பே சரியில்லை. அது கிளைமேக்ஸில் ஃபைட் மாஸ்டர் இருக்கிறாங்க, இதென்ன இருக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆப்ரேஷனுக்கு போகணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன இது ஐயோ இன்னும் இந்த மாதிரி இருக்குது. படம் உடுப்பா எப்போ வேணும்னா பண்ணலாம், துட்டு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், மனுஷர் இல்லையான்னு நம்ம ஒரு பக்கம். இல்லை பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னுட்டு டைரக்டர் சொல்கிறது, சார் என்ன சார் இதுன்னு. இல்லை நான் பண்ணுறேன், அண்ணா சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்கன்னுட்டு. சார் நீங்கள் நம்புறீங்களோ ஓடுறீங்களோ, ஷூட்டிங்கோ எவ்வளோ பண்ணுறாங்கன்னுட்டு. இப்போ என்றைக்கே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா மைண்டில் உக்காந்துடும். ஓ எப்படி அப்பா நாங்கள் இப்படி இது இதுன்னுட்டு அவங்க மைண்டில் வச்சுக்காத அவங்க அந்த வேலை பண்ணாங்க இல்லையா. ஹேண்ட்ஸ் ஆப் செய்வாங்க அவங்களுக்கு. ஹேண்ட்ஸ் ஆப் அங்கே ஷூட்டிங் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, போய் சேரில் உக்காராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. நான் சைடில் உக்காந்துக்கணும். என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போய் அங்கே சிரிச்சுன்னு இருக்கிறாரு, எப்படி நம்ம இது பண்ணுறது பேசுறதுன்னுட்டு. அதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் ஆப் சிவன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ஜரம் வந்தால் கூட வெளியில் போகிறதுக்கு நாங்கள் ஐயோ இருப்பாச்சு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போகலான்னுட்டு.
அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நமக்கு பண்ணிவிட்டு டப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் அந்த படம் அவ்வளோ இஸ்தின்னு வந்து வருது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நாங்கள் சார்ட்டட் பேட்டில் வர்றோன்னுட்டு ஒரு 5% இல்லை 1% கூட நான் எடுக்கலை. ஃபஸ்ட் இருந்தே வேறு. அது என்னமோ அந்த கோயில் அந்த சிவந்து நமக்கு ஆசீர்வாதமெல்லாம் தெரியாது. இவ்வளோ வரைக்கும் எடுத்தாந்து எங்கள் வீட்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்கணும். இல்லை இவ்வளோ பேசணும்னா நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கணும். ஏதோ பேசுகிறது ஏதோ போகிறது இல்லை. அந்த கண்டென்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் டச் பண்ணல, நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுன்ட்டு நான் கேட்குறோம் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பட் சென்னை நான் வரப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீல் என்ன, ஒரு 25 இயர்ஸ் பேக்கு நான் சென்னைக்கு வர்றது மியூசிஷியனாக இருந்தப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை எதனா ப்ளக்கின்ஸ் வாங்குறதுக்கு வருவேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் வச்சுருந்தவ எங்கே பார்த்தாலும் இங்கே ராஜா சார் போயிருப்பாரா, இந்த கடையில் ராஜா சார் நின்றுருப்பாரா, இந்த பக்கம் ரஹ்மான் சார் போயிருப்பாரா, இப்படி தான். இப்போ வந்தாலும் எனக்கு அவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வந்திருக்கேனே ஒரு மியூசிஷியனாகிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். அது ஒன்று ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ லவ்லி சார். உங்களுக்கும் ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டீசரில் நான் பார்த்தேன் ஜாஃபர் நடிச்சிருக்காரு, மொட்டை ராஜேந்தர் இருக்காரு. ஸோ அந்த காஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் மொட்டை ராஜேந்திர சார்து. அண்ட் ஜாஃபர் கூட ஃபுல் படம் கூடவே இருப்பார். 2 பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா, நம்ம உபேந்திரா சாரை வந்து நான் சின்ன வயசில் பெரிய ஃபேனு. அவர் இப்போ சொன்னார் இல்லை, சிவனாக்கு அந்த ஜெயில் சீன் ஓமில் எடுக்கிறப்போ அவருக்கு எப்படி ஃபீலாக இருக்குது, சேம் ஃபீலிங் எனக்கு அந்த நாய் மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு கேட்குறப்போ எனக்கு அதே ஃபீல் பயமாக இருந்தது. எப்படி கேட்குறது, நான் உக்காந்தெல்லாம் காட்டினேன், அவர் இப்படி பார்த்துன்னு இருந்தார், இப்படியா பண்ணிடலாமா, அவ்வளோதான் சார். தட்ஸ் வை தீஸ் பீப்புள் ஆர் லெஜெண்ட்ஸ் இங்கே உக்காந்து இருக்கு. அதே ஃபீலிங் எனக்கு அன்றைக்கி வந்தது. ஸோ அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வெரி இன்னோசென்ட் ப்ரொடியூசர் பட் வெரி டைனாமிக் ப்ரொடியூசர். அவர் வந்து எதுக்குமே யோசிக்காமல் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இட் வில் பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கொஸ்டின் இல்லை, ஒரு வருத்தம்னே சொல்லலாம். டீசர் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா ஒரே பாய் ஸ்குவாடாக இருக்கே படம், ஹீரோயின்லாம் இல்லையா சார் இந்த படத்தில்? ஹீரோவா மேடம்? ஹீரோயின் சார். அதான் அப்போ ஹீரோயின் சொன்னால் கூட ஹீரோவான்னு கேட்குறீங்க நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக ராஜ்பி ஷெட்டிக்கு ஒரு பேர் இருக்காங்க மேடம். அது என்னென்னா, அவருக்கு மட்டும் லக்கி. நம்ம படம் அவங்க எவ்வளோ லக்கின்னா, நம்ம படம் பண்ணின்னு இருந்தோம், கரெக்டாக படம் முடிக்கிற டைமுக்கு அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகிட்டு அவங்களும் கனடா போயிட்டாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் வந்து சிவானாவோட இருக்கட்டும், உப்பி சாரோட இருக்கட்டும், யூ கிவன் சச் பிளாக் பஸ்டர்ஸ், எஸ்பெஷலி த மியூசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இந்த படத்தில் மியூசிக் எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு? 45ல் என்ன மாதிரி பாட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, நான் டைரக்ட் பண்ணுறோன்னப்போ எல்லாமே அதான் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான் பண்ணுவார் மியூசிக் டைரக்டர்னு எல்லோரும் அதான் நினச்சின்னு இருந்தாங்க. அது பார்த்தோன்னே என் கதையில் பாட்டே வரல மேடம். பாட்டே இல்லையா? பாட்டை உட்கார வைக்கிறதுக்கு அப்படி சுச்சுவேஷன் பாட்டு ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணுவோம். அண்ட் தட் ப்ரொமோஷனல் சாங் வில் பி வெரி ஸ்பெஷல். அது அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க. மெரினா பீச்சை பற்றி சொன்னீங்க, அருமையாக பாட்டு பண்ணீங்க. அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்குறோம். ஜெயிலர் 2ல நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே, ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு. எப்படி பேசினாங்க, என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க? இல்லை, பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்டட், பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது. எப்பயும் சொல்லுவார், உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம். ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவுட் பிகம் மோர் எமோஷ்னல். பிகாஸ் அவர் என்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் ஐ திங்க் ஏன்னா நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதெல்லாம் பேசலையா. பட் கமல்ஹாசன் சார், when I was in Miami, he called me up. After the surgery was over, he called me up and that was really touching, because my favorite hero calling in US. எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, பட் somebody told that you are this one and இந்த மாதிரி எல்லாம் சரியாக no problems. Now I'm cancer free, I'm very happy now. And he said, you know how I am now hearing this news, I'm really very overwhelmed and
tears are there in my eyes and சொன்னாரு. I can never forget that words. That will be always lingering in my ears and will be always in my heart. சார் சிவராஜ் சார், அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனார். நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை. ரஜினி சார் பிடிக்கிறது வேறு மாதிரி. As an Nabika, I should be very, very truthful because Rajini sir acting very, very style. But எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம். ஏன்னா இஸ் மை ஃபாதர், இஸ் தேர் இன் மீ. பட் when I say அமிதாப் பச்சன் அண்ட் கமலாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது. அமிதாப் பச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது. கமலாசன்னா அழகன். ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன். நானே சர்டிஃபிகேட் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி I've said in many stages, சார் நான் பொண்ணாக பிறந்திருந்தா கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டார், யார்? என் பையன் தான். வாங்க ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன். கட்டி பிடிக்கலாமா? ஹி ஹக் மீ. 3 days நான் குளிக்கவே இல்லை. பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரா ஆன் மீ, ஐ வாண்டட் இஸ் ஸ்மெல் ஆன் மீ. அந்த மாதிரி ரசிக்கிறேன். First day, first show I used to go. We used to call up from the house saying Rajkumar family க்கு 10 ticket வேணுங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும். I was just like a fan boy for him. சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா, அது இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க, அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார் டேரக்டர் சார், அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட, இந்த படத்தில் வந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கப்போ கொண்டாடு. அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த டயலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இதில் ஹியூமனிட்டி சார், மதம் பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், யாரன்னா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும். இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம். இப்போ வீட்லேயே ஆகட்டும் சார், இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க, உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும். இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க, உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கோ? எதனா நல்லது இருந்தால் அன்றைக்கே பேசிடுங்களேன். யாரான தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள. அந்த ஆங்கிள் சார் இது. தேங்க்யூ சார். சிவராஜ்குமார் சார், 3 decades you're ruling the cinema, 4th decade வேற என்டர் ஆகுறீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து 4th decade ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு. டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஸ் ஆக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் தே நோ த திஸ் ஒன் இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம்னு சொல்லும்போது எங்கள் ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது, அது மொக்க போட்டோ தான். அது வந்ததுன்னா ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் கூட பட் ஹீ வாண்டட், பட் வெரி ரிஸ்கி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் சொல்லுவோம், கோவம் இருக்கும்போது சொல்லிவிடுவோம். ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தே சே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ். எல்லா லாங்குவேஜ் சினிமாவை பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான். பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். அதுலேருந்து பார்ப்பேன். லாட் ஆஃப் நான் முந்தானத்து கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன். என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச். ட்ராகன் பார்த்தேன். I felt very happy seeing that film, the screenplay, and I felt that hero's parent. Pradeep Ranganathan. He has done an amazing job. I felt that another Dhanush has come back. I felt that from my heart. So beautiful. And many films, Malayalam Papa, Telugu Papa, Hindi Papa, English Papa, French films Papa, lot of films I see. அது கூட இப்போ இந்த வெப் சீரிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணால் தான். நிவேதிதா என் சின்ன பொண்ணு இருக்கா. அது அவள் சொல்லி இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வெப் சீரிஸ். அதர்வைஸ் முன்னே பார்க்கவே மாட்டேன் பிகாஸ் ஐ ஸோ பிஸி. பட் இப்போ பிஸியாக இருந்தால் கூட ஐ see that at least 1 or 2 hours I watch this one. If there is no shooting, full day I'll be in front of home theatre just watching something. ஸோ அதனால அப்டேட்டிங் comes like that. Seeing, viewingல வந்து அப்டேட்டிங் வரும். ஷியோர் சார். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். சார் ஒரு நிமிஷம். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்.
நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் கோஆர்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல, ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, அது அந்த ஒரு போஸ்டர், அது அவ்வளோதான். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர், ராஜேஷ் சார் ஹியர். சாரோட பயோகிராஃபியை உருவாக்குற ஐடியா இருக்கா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். இல்லை உங்களுக்கு தான் சார். இல்லை உங்களுக்கு தான். இல்லை சார், இல்லை அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா? இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் Rajkumar is one unique, so I don't want him to be I can't see anybody else in Rajkumar's place. இல்லை, ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப அது என்ன, ராஜ்குமார் சார், ரஜினி சார், இன் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது அது 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 ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா அப்படின்னு? டெஃபினெட்லி சார். இந்த படம் பண்ணுறப்பவே இந்த டேக்லைன் வச்சுருந்தோம். பட் அந்த டேக்லைனுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சிவனா கடைசியில் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது, ஒரு ஃபியரை பீட் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபேஸ் த ஃபியர். ಅದನ್ನು ತವರಿ ದೂರ போனத்தின் அது ஃபியர் ಜಾಸ್ತಿ ತಾವು ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். Fantastic, sir. So beautifully, sir. Fantastic. Director Arjun, sir, here, Rajesh. Sir, as a director, it's your debut movie, all the best. So, இப்போ நீங்கள் வந்து 130 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் கூட இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ, குட் பேட் அக்லிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார், இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில்ல, அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது, ஒரிஜினல் படத்தது. நம்ம ப்ராப்பராக ஹம்சலேகா சாருக்கு போய் அவருக்கு கேட்டு அவரை ப்ளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு, இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார். ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்த டியூனு அது ஓமோட டியூனு, அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் ஹீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் ஹீ பிளஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார். இப்போ 4 பேருக்குமே அந்த கேள்வி. பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே, அது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு. இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் கொடுத்தீங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு. இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார்? எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லும் சார், மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மனிதனை நேசிங்கன்னுட்டு. இந்த படமும் மனிதனை நேசிங்கன்றது தான் அதோட பேஸில். இங்கே சார் ஷாலினி ஹியர். ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ்பி சார் 3 பேருமே 3 விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில். ஸோ 3 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? நீங்கள் 2 பேருமே சொல்லலாம் சார், உபேந்திரா சார் அண்ட் சிவராஜ் சார். என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு 3 பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின்? த கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் பிளேயிங், அது என்ன மாதிரி, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அப்புறம் அண்ட் ராஜ்பி ஷெட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஒரு மாதிரி யூ கேன் சி தட் ஸ்க்ரீச் இன் அந்த 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 பேசும்போது ஒரு ஸ்க்ரீச், எவ்ரிபடி வில் ஹேவ் தட் ஸ்க்ரீச். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு. அந்த பெயினை வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கலாக போவான். இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போக மாட்டான். ஜென்ரலாக ரொம்ப இதாக வாட் ஹேப்பன்னு கேட்பான், உனக்கு எதுக்குடா போடானுவான், சரி இப்போ உன் இஷ்டம்னு போயிடுவான். ஏதோ டைமில் வந்து கேட்பான், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அப்போ சொல்லுவான், அப்போயே சொன்னேன் போடான்னு, இப்போ இது வரணுமா, ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் வென் உபேந்திரா கம்ஸ் அண்ட் எனக்கு உபேந்திராக்கு ஓம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவான், ஐ வில் கில் ஹிம் யூ ஷுட் சேவ் ஹிம். அது அந்த டியூன் அதுதான். அங்கே ஒரிஜினலில் வந்து ஐ லவ் யூ யூ ஷுட் லவ் மீன்னு வரும். இங்கே வந்து
I'll kill him, you must save him. ஸோ அந்த மாதிரி தட் அண்டர்ஸ்டாண்டே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ். ரொம்ப நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ஆகும்னு, ஆனால் அது ஆகாது. why it doesn't happen, you should come and watch the film. So I can't say the full story. இது கொஞ்சம் பார்த்து அந்த ஆர்வத்தில் சொல்லிடுவேன்னு பயமாக இருக்குது. சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார், எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நடிச்சிங்க, டெடிக்கேட்டன். பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பயம் இருக்கும், வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும், ட்ரீட்மெண்ட் போகணும். உங்களால் எப்படி இப்படி ரசித்து நடிக்க முடிஞ்சுது? என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான், என்ன ஆகப்போகுது தெரியாது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ. பட் வாட் ஐ ஹவ் கமிட்டட், வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணும்னு தான் நான் தாட் பண்ணேன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் கோயிங், எனிதிங் மைட் ஹேப்பன். ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது, இல்லை, இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக. பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர். பட் 100% டாக்டர் ஷுவராக இருப்பாங்க, நான் கூட ஷுவராக இருப்போம், நத்திங் இஸ் ஹேப்பன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும், சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஃபேமிலி என்ன ஆகும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் என்ன போட்டு பணம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகுங்க, வாட் எவர் ஐ பீன் கமிட்டட், வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள். யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது, வெதர் டு ஆஸ்க் ஆர் நாட் இருக்காது, இல்லை. ஸோ அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பட் வென் ஐ கம் டு செட்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் கம்ஸ் டு மீ ஆர் வாட் எனர்ஜி கம்ஸ் டு மீ, ஐ டோன்ட் நோ ஹவு இட் கம்ஸ் டு மீ ஆல்சோ, எனக்கு தெரியாது. சீக்ரெட் தான் நினைக்கிறேன், டப்புன்னு போயிடுவேன், அதுக்குள்ளே போயிடுவேன். அண்ட் நெவர் ஐ ஃபர்கெட். ஈவன் நவ் ஆஃப்டர் ஐ கேம் பேக் ஃப்ரம் சர்ஜரி, ரெஸ்ட் எடுத்தால் கூட ஃப்ரம் லாஸ்ட் மந்த் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் பண்ணும்போது கூட ஒரு 2-3 ஷோ என் டாட்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது 24th. ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் ப்ரொடியூசிங். ஸ்ரீமுத்து நிவேதிதா ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு. அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஸ்டார்ட் டான்சிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see whether I can, because the crowd was so. அதுவே அந்த டகுரு மியூசிக் போட்டாங்க. அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும், அந்த பாடி இப்படி இட் ஸ்டார்ட்ஸ் புல்லிங் மீ. I thought, let me try at least whether I'm feeling tired or not, honestly. But it took me. எங்கேருந்து வந்து தெரியாது எனக்கு. After that, I did not feel tired at all. நான் சொன்னேன், why want you try like this? இல்லை, I tried, but I'm not tired. Then it's good. Then, so it gives me some pleasure also in that. But I'm trying my best. அவ்வளோ. சுரேஷ் சார், இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஆடியோ லான்ச் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு. பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதோ பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதை ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டீங்க? சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார், தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு. கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் த பேஸ், தட்ஸ் ஆல். அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கே கன்னடா லாங்குவேஜோட சினிமாவோட ஜாஸ்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அண்ட் நோபடி ஸ்பீக், ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபவுட், வி டோன்ட் கமெண்ட், பிகாஸ் ஆர்ட் டசன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ். நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம். சம் பீப்புள்ஸ் ஆர் தேர், இதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வேர் தேர் இஸ் பாசிட்டிவ், தேர் இஸ் த நெகட்டிவிட்டி. ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும், அது விட்டுணும், அவ்வளோதான். படம் போயிட்டுருக்கு, அது பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். காவேரி பிரச்சனை இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அது நோபடி என்னவா இருக்கு? இல்லை, அது see it's not in our hand. See it's not, அது வந்து see it's all see இல்லை, அது எங்கள் கையில் இல்லைங்க, பார்க்கணும். See it all depends on how both the politician will gel and brings a proper issue. இஷ்யூக்கு வந்து ஒரு அவங்க தான் எடுத்து வரத்தோட நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க, நாங்கள் எடுத்து வர முடியாது. இல்லை, people peoples cannot do. டேட் சார் நான் 45ன்னு அந்த இதுக்கு வச்சது டைட்டிலுக்கு என்ன சார் மீனிங்? 45 சார், இந்த கதை வந்து 45 நாளில் நடக்கிற ஒரு கதை சார். இல்லைன்னா மிஸ் ஆகிறது இல்லை, ஃபீல் பண்ணா ஒரு வாட்டி விட்டுட்டான்னா விட்டுருது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா சிவராஜ் சார், வணக்கம் சார். ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும், பேரு புகழ், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார்? எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒய்ஃப் கேட்டாங்க, சொல்லணுமா வேணாமான்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம், பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம், ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் பண்ணுவோம். இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும்? வை ஷுட் வி? பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான், உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எங்களுக்கு வரும். கேட்டாங்க எதுக்கு, ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா, உங்களுக்கு வந்துச்சா, ஏன் வேற எங்களுக்கு வரல, எங்களுக்கு வரக்கூடாதா? இட் ஹஸ் கம், வி ஹேவ் டு டேக் இட், தட்ஸ் ஆல். பட் ஃப்ராங்க்லி சேயிங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது. இந்த லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் தேர் ஆர் மெனி திங்ஸ் இந்த சர்ஜரி ஆனதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் டியூப்ஸ் ஃபார் மீ. ஒரு 1 வீக்கும் ஒரு டியூப் போகும். அந்த 4 weeks அந்த டியூப் பிகேம் லைக் மை ஃப்ரெண்ட். நான் வந்து அது வந்து அசிங்கம்னு ஃபீல் பண்ணவே இல்லை. I felt that it became my friend. When they were removing that, I felt that you something they are removing from me. அவ்வளோ க்ளோஸ்னஸ் வந்துச்சு. I don't know how it came. எனக்கு எதுக்கு வந்துச்சு, எதுக்கு பேசுகிற இந்த மாதிரி கூட தெரியாது எனக்கு. Because that helped me a lot. That's all. Nothing else. So, sorry to interrupt. Thank you. Sorry. எங்கம்மா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போவேன். ஏன்னா மெட்ராஸ் வரல, அதுக்கப்புறம் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் மியாமி ஐ ஹவ் நாட் கம். ஒன்லி இப்போ தான் வந்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் 45 days இருக்குது. பட் வென் எவர் ஐ கம் ஐ ஆல்வேஸ் ஸ்டே அட்லீஸ்ட் 3 to 4 days. நான் சும்மா ஷூட்டிங் வந்தால் கூட 3 நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா 2 days இருந்துட்டு போவேன். ஏன்னா அந்த 2 days ஐ வாண்ட் என்ஜாய் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் மீ அண்ட் வில் பி தேர். லீலா தான் தங்குவேன், அங்கே தான் ஃபோர்ஷோர் எஸ்டேட் இந்த லீலாஸ் அங்கே தான் தங்குவேன். கிட்ட மெரினா, அதனால தான். One request, one last question இந்த செஷன் அப்படியே ரேப் அப் பண்ணிக்கலாம். எடுக்கல சார். ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழில் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். தமிழ் படத்தில் நியூ டேரக்டர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டோரி கேட்டுக்கிறீங்களா டேரெக்டாக உங்களோட தமிழ்? இப்போ ஒருத்தன் கேட்டிருக்கேன், ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கேட்டிருக்கேன், ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வெரி சூன். இட்ஸ் அ டைரக்ட் தமிழ் ஃபிலிமா சார்? யா, இட் வில் பி.